சித்ராமுரளி's கிச்சன். இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து அடை நிறைய வெரைட்டியாக அடை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு. இது மூணுத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு வரமிளகா 2 பச்சை மிளகா. நான் ஒரு 10 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், முருங்கைக்கீரை, இவ்வளோதான் இதுக்கு வேணும். இப்போ நம்ம அரைச்சதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இல்லைன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். முருங்கைக்கீரை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. நடுப்பில் கல் போட்டிருக்கேன். கல் நல்லா காஞ்செடுத்து நீங்கள் வந்து கையிலையும் தட்டலாம், இல்லை கரண்டிலையும் எடுத்து விடலாம். நல்லா இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ நல்லா உள்ள வேகும். அடை கொஞ்சம் எண்ணெய் கூட தான், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, அடை நல்லா 2 பக்கமும் வந்துருக்கு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை அடை வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து முருங்கைக்கீரை அளவு சொல்ல நினச்சிக்க போகிறீங்க. முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு இஷ்டம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா 1 கைப்பிடியோ இல்லை 2 கைப்பிடியோ போட்டுக்கலாம். அது மாதிரி பூண்டு கூட அப்படி தான், ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். இது மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது கூட வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை அடை வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து வெல்லம், இல்லைன்னா வந்து மிளகாப்பொடி நல்லாயிருக்கும், இட்லி மிளகாப்பொடி நல்லாயிருக்கும், இல்லைன்னா அவியல் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.